ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இதுக்கு பல பேர் உண்டு. சில ஏரியாக்களில் இதை முட்டைக்கோசும் சொல்லுவாங்க, வெடி கேக்குன்னு சொல்லுவாங்க, ஆட்டுக்கால் கேக்கு. இந்த மாதிரி இந்த ரெசிபிக்கு பல பேர் உண்டு. நம்ம டீ போடுற டைமில் சைடில் அதே நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த டீ கடை வெடி கேக்கு. இந்த ரெசிபி மைதாவில் தான் செய்யணும். ஆனால் மைதாவில் செஞ்சால் தான் நமக்கு சாஃப்டாக இருக்கும். கோதுமை மாவில் செய்யும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி ஃபாஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரெசிபி செய்கிறதுக்கு சர்க்கரை 125 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 125 கிராம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இனிப்பு பரவலமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா சுகர் 100 கிராம் எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்க பிறகு ஏலக்காய் ஒரு ஆப்ஷனல் தான். அதாவது நான் 3 எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு அதிகம் சேர்க்கக்கூடாது. அதாவது ஒரு சட்டிக்கு இல்லை 2 சட்டிக்கு சேர்த்தாலே போதும். இதெல்லாம் அரைச்சிக்கிட்ட பிறகு நம்ம இதில் 2 முட்டை சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு முட்டை ஸ்மெல் பிடிக்காதுன்னா நீங்கள் 1 சேர்த்தாலே ஓகே. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம சுகரோட ஃபஸ்ட்டே முட்டையை ஆட் பண்ணி அரைச்சிக்கலன்னா அப்படி அரைச்சானா சரியாக அரைப்படாது சுகர். அதனால தான் நம்ம சுகர் அரைச்சிக்கிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு முட்டையை அரைச்சிக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம முட்டையை சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை சேர்த்துடலாம். அதாவது எந்த பாத்திரத்தில் நம்ம மிக்சர் மாவுலாம் பிசைய போகிறோமோ அதில் சேர்த்துடலாம். இப்போ நான் எந்த கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்துக்கிட்டனோ அந்த கப் ஃபுல் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேங்க. அதாவது 250 கிராம் நான் மைதா எடுத்திருக்கேன். அதில் 5 டீஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்தாலே நமக்கு நல்ல வறுவடி கேக். ஆயில் 1-2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசையணும். ரொம்ப ஹார்டாக பிசைய தேவையில்லை. அப்படி மெதுவாக பிசைஞ்சாலும் அழகாக நமக்கு ஒன்று சேர்ந்து கரெக்டாக வந்துடும் நமக்கு. நான் இங்கே தண்ணியை சேர்த்துக்கல. அதாவது 2 முட்டை சேர்த்துக்கிட்டதுனால எனக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. நீங்கள் 1 முட்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம். காய்ச்சின பால் கொஞ்சமாக தொளிச்சு நீங்கள் பிசைஞ்சு எடுத்தால் போதும். இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் அந்த மாவு பிசைஞ்ச பிறகு ஊற வச்சுக்கிட்ட பிறகு தான் நம்ம இதில் உருண்டை பிடிச்சி நம்ம வெடிக்கைக்கு ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள், உருண்டை ரொம்ப ஹார்டாக பிடிக்காதீங்க. அந்த பால் சும்மா கொஞ்சோண்டு மாவை எடுத்து அப்படி சாஃப்டாக நீங்கள் அப்படி பந்தாடுற மாதிரி அப்படி உருட்டிக்கிட்டால் போதும். அப்படி மெதுவாக உருட்டணும். உள்ளங்கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பால் பிடிக்கும்போது கரெக்டாக ஒட்டாமல் வரும். இதே மாதிரி சாஃப்டாக எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சிடலாம். கரெக்டாக எனக்கு 250 மாவுக்கு 12 பீஸ் வந்திருக்கு. இப்போது நம்ம எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் ரொம்பவே அதிகமான தீயில வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஆயிலை நல்லாவே சூடு பண்ணிக்கணும் ஹையில் வச்சு. அதுக்கப்புறம் சூடு ஆன பிறகு நம்ம மீடியம் வச்சு மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம இந்த உருண்டைகளை சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா அதிகமான தீயில் நம்ம உருண்டைகளை போட்டோன்னா மேலே டக்குன்னு நமக்கு கிறிஸ்பியாக கரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உள்ளே மாவாக இருக்கும். அதனால தான் நம்ம மீடியம் வச்சு மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உருண்டை சேர்த்துக்கிட்ட பிறகு கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி வெடிப்பு வந்துடும். அதனால தான் நான் சும்மா உருண்டை பிடிச்சி போட்டாலே போதும் சொன்னேன். அதில் நம்ம கத்தியை வச்சு கீரிலாம் சேர்த்துக்க தேவையில்லை. இப்போ நமக்கு எல்லாமே நல்லா வெடிச்சிருச்சு. இந்த மாதிரி வெடித்த பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ முட்டைக்கோசு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. அகெயின் இருக்கிற மற்ற பேட்சையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த வெடிக்கேக் செய்கிறதுக்கு டைம் ரொம்பவே கம்மியாக தான் தேவைப்படும். ஈவினிங் டைமில் நம்ம டீ குடிக்கிறோன்னா அந்த டைமில் இதை ஈஸியாக பண்ணிடலாம். நான் இங்கே 250 கிராம் மைதா எடுத்துக்கிட்டதுனால எனக்கு 12 பீஸ் முட்டைக்கோஸ் வந்திருக்கு. நீங்கள் இதை விட இன்னும் சின்ன உருண்டைகளாகவும் சேர்த்துக்கலாம். 15 கிட்ட வரும். நான் கொஞ்சம் மீடியமான சைஸ் சேர்த்துருக்கேன். நம்ம எண்ணெயில் போட்டதுமே அதோடைய சைஸ் இன்னும் பெருசாகுதுங்க. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் சின்ன உருண்டையாக போட்டாலும் உங்களுக்கு குவான்டிட்டி இன்னும் அதிகமாகும். இந்த டீ கடை வெடிக்கைக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி விஷயமாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.